ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மஷ்ரூம் மசாலா வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நல்லா வதக்கணும், இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு நான் ஒரு பாக்ஸ் மஷ்ரூம்ஸ் பட்டன் மஷ்ரூம்ஸ் வாங்கி கட் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன். அதை நான் போட்டுக்கிறேன். அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. ஆக்சுவலாக மஷ்ரூமில் இருக்க தண்ணியே நல்லா விடும். ஸோ எக்ஸஸாக தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா குழம்பு மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஆர் 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. நான் சொன்ன மாதிரியே மஷ்ரூம்ஸ் தண்ணி விடும். ஸோ நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டால் மட்டும் போதும். தண்ணி விட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெந்துட்ட பிறகு நீங்கள் உங்களுக்கு பெப்பர் போடணுன்னா போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். பெப்பர் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. பெப்பரோட காரம் நல்லா இறங்குனா தான் மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு கை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. உங்களோட மஷ்ரூம் மசாலா ரெடி. இதை நீங்கள் சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.